இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 18 அதிகாரம் 29 உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆம் தேவ பிள்ளைகளை, இந்த கருக்குள்ள பட்டயமான தேவ வசனத்தின்படி கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இல்லாத இருக்கிற போல் அழைக்கிற தேவன், முடியாது முடிக்க பண்ணுகிற தேவன். உலக மனிதர்கள் சொல்லலாம், இந்த காரியத்தை பண்ண உனக்கு தெரியாது, உன்னால் முடியாது, உனக்கு திறமை இல்லை, உனக்கு அறிவில்லை, ஞானம் இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு அறிவு, ஞானத்தையும் புத்தியும் தெய்வ கிருபை, தெய்வ தயவை கொடுத்து அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானை தெரிந்து கொண்ட தேவனாய் இருக்கிறார். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளுக்கு அறிவு கொடுக்கிற தேவன் நம் கர்த்தர். ஆகவே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் நாம் உலக மனிதர்களை சாராமல் கர்த்தரிடமாக நம்பிக்கை வைத்து அந்த காரியத்திற்கு கர்த்தரிடம் ஒப்புவித்து நாம் நடக்கும்போது கர்த்தர் எல்லா காரியத்தையும் வெற்றி சிறக்க பண்ணுவராக இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வசனத்தின்படி தகப்பனே, யாரெல்லாம் எந்த காரியத்தில் முயற்சி செய்கிறாரோ தகப்பனே, பிஸ்னஸ் காரியமாக இருந்தாலும் சரி, திருமண காரியமாக இருந்தாலும் சரி, பரீட்சையானாலும் சரி தகப்பனே சப்பா சோத்திரம் கர்த்தாவே, எந்த காரியத்திலையும் தகப்பனை சப்பா வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தராக இருக்கிற தகப்பனை, வெற்றி இந்தியன் விடுதலை நாயகன் தகப்பனை எங்கள் மீது கடந்து வாங்க ராஜா. இந்த அதிகாலை பொழுது எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மது கிருபை எங்களுக்கு போதுமப்பா. நாங்கள் எல்லா காரியத்திலும் வெற்றி பெற தகப்பனே நீங்கள் பரலோக ஒத்தாசை அனுப்புங்க, தூதர்களை அனுப்புங்க தகப்பனே. ஏசு நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.